ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளிவேலன் சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா இப்போ நம்ம வள்ளி இங்கால எல்லாருமே ஒரே குடும்பத்தில் தான் இருந்துகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம வள்ளிவேலனோட வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணது நம்ம ரேணுகா தான். ஸோ அவங்க ஒரு பக்கம் அவங்க வீட்டில் செம டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம வேதநாயகியும் ரஞ்சித்தும் திட்டம் போட்டுட்ருக்காங்க. அம்மா, அந்த ஜானகி பேசின பேச்சை பார்த்தியா? அவள் ஆரம்பத்தில் வேணும்னா எதுவுமே தெரியாத அப்பாவியா இருந்துக்கலாம். ஆனால் இப்போ ரொம்ப வலி வேதனையோட எல்லாமே படிச்சுட்டு வந்திருக்காமா. அவகிட்ட நாம எதுக்கும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். அதே மாதிரி நீ சொன்னையே இப்படி நான் ஏன் விரட்டி அடிக்கக்கூடாது, இருக்கிற இடம் எல்லாமலே பண்ணிடுவேன்னு. அதனால நாம கூடிய சீக்கிரமே அதை பண்ணியே ஆகணுமா, இல்லையா? கடைசி வரைக்கும் நாம இந்த சொத்தை அடையவே முடியாது அப்படின்னதும் ஆமாண்டா, அதுக்காக தான் நான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம மெதுவா ரத்னவேலுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு தான் கை நகர்த்தணும். சொல்ல போனா அந்த ஜானகி இல்லாம போனதுக்கு காரணம் அந்த ரத்னவேல் தான் என்கிற மாதிரி பேர் அடிப்படணும். கடைசியில அந்த ரத்னவேலும் உள்ள போயிடுவான். மிஞ்சி இருக்கிறது அந்த வள்ளி வேலனும் தான். திட்டம் போட்டு வள்ளிக்கிட்ட இருந்து சொத்தெல்லாம் எழுத்துட்டு அந்த வள்ளியையும் வேலனையும் விரட்டி அடிச்சு அதுக்கப்புறமா இந்த வீட்டுல நான் தான் ராணி, நீ தான் ராஜா, அதுக்கப்புறமா நானே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு போது என்னமா எப்படி பேசிட்டு இருக்க? எப்படியாச்சும் அந்த வள்ளியை கல்யாணம் பண்ணி அவளை அடக்குமுறை பண்ணணும்னு தான் என்னோட ஆசை. நீ என்னடா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ற? அதுக்கு என்னடா வேலு துரத்தி விட்டுட்டு வள்ளியை கல்யாணம் பண்ணி வச்சா போச்சுங்கிற மாதிரி நம்ம வேதநாயகியும் இந்த பக்கம் ரஞ்சித்தும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வேலுவை தான் காமிக்கிறாங்க. வேலு ஜானகி கிட்ட இப்போ என்னம்மா பண்றது, இப்படி வள்ளி மேடம் என் மேல கோவப்பட்டா பரவாயில்ல, இப்போ நீங்களும் ஐயாவும் ஒன்று சேரணும்னு ஆசைப்பட்டதே வள்ளி மேடம் தான். இப்போ அவங்களே உங்ககிட்ட மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது, இங்கே பாரு வேலா, நானெல்லாம் வாழ்ந்து முடிச்சவன், இனி எதுவும் நான் சாதிக்க போறதும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ, நல்லபடியா வள்ளிய உன் வழிக்கு கொண்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஏன்னா அந்த வேதநாயகியும் அவளோட புள்ள ரஞ்சித்தும் லேசப்பட்டவங்க கிடையாது. அவங்க ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. அவங்க பேசின பேச்சை பார்த்துல நம்மளை இருக்கிற இடமே இல்லாம பண்ணிடுவாங்களாம். அதனால நீ கொஞ்சம் அவங்க கிட்ட உஷாரா இருந்துக்கோ. முக்கியமா எப்படியோ வள்ளியை உன் வசப்படுத்த வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னதோ அதான் சொல்லிட்டீங்களம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீங்க இதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு என்னோட முதல் கனவு எப்படியாச்சும் உங்களையும் ஐயாவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னது. இங்கே பாரு, நீ இதுல எல்லாம் தலையிடாத, அவரை எப்படி என்ன புரிஞ்சிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு உடனே நம்ம ஜானகியமா என்ன பண்ணுறாங்கன்னா எளியாவே எழும்பி குளிச்சு முடிச்சு பூஜை ரூம் எல்லாம் சுத்தப்படுத்தி பூவெல்லாம் வச்சு அவங்களே சமையலெல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா வேலைக்காரமாவை வேலையை விட்டு வேறு ஒரு வேலைக்கு அவங்க வச்சுருக்காங்க. இங்கே இன்னொரு பக்கம் எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வராங்க. அப்போது நம்ம ஜானகி தூரமாக நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் வேலுவும் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ வள்ளி, ரத்னவேல், வேதநாயகி, ரஞ்சித் 4 பேருமே உட்காந்து சாப்பிட எடுக்காங்க. சாப்பிடும்போது சாப்பாடு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆகா, ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன், என்ன டேஸ்ட்டாக இருக்குது, மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ரத்னவேல் சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் வேதநாயகி ஆமால ரத்னவேல், சாப்பாடு இவ்வளோ அற்புதமா இருக்கு, இன்னைக்கு வேலைக்காரி சூப்பரா சமைச்சிருக்கா. ஆமா, எனக்கு என்னமோ இது வேலைக்காரி சமைச்ச மாதிரியே இல்லைம்மா அப்படின்னு போது, அப்போ இந்த வீட்டில் வேற யாருடா சமைப்பா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம வேலு ஐயா, இந்த சாப்பாடை சமைச்சதே அம்மா தான் ஐயா அப்படின்னும் போது ரத்னவேல் சாப்பாடை துப்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா, சி தான் வந்தேன், என்ன நிம்மதியாக இருக்கவே விட மாட்டியா, இப்படி சாப்பாடு கிச்சன் வரைக்கும் உனக்கு உரிமை கொடுத்தது யாரு? இங்கே பாரு, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, எப்போவுமே நீயும் அந்த வேலுவும் இந்த வீட்டோட வேலைக்காரங்க தான். இந்த வீட்டில் இருக்கிற பொருளுக்கு இருக்கிற மதிப்பு கூட உங்கள் 2 பேருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் நீ என்னடா கிச்சன் வரைக்கும் உரிமை எடுத்திருக்க அப்படின்னு ரத்ன ஜானகி அம்மாவை வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க. ஏமா, நான் தான் சொன்னல, அந்த பொம்பளை சமைச்சது நாமளும் ரசிச்சு சாப்பிட்டுட்டுமே அப்படின்னதும் உடனே வேதநாயகி வேலைக்காரியை கத்துறாங்க. வேலைக்காரி அவங்க கன்னத்திலே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. இங்க உனக்கான வேலை சமைக்கிறது, அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த பொம்பளையை கிச்சனுக்குள்ள விட்டா அப்படிங்கிறாங்க. இது பாருங்கம்மா, நான் வேணாம்னு தான் சொன்னேன், ஆனா அம்மா தான் சமைக்க போறேன்னு அடம் பிடிச்சாங்கம்மா. ஐயாவோட வைஃப் ஆச்சு, நான் எப்படிமா அவங்கள வர வேணான்னு சொல்ல முடியும் அப்படி
அப்படின்னு போதும் இந்த பக்கம் ரத்னவேல் வந்து வள்ளி நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்பேன்னே தெரியலம்மா, அது இருக்கிற கொஞ்ச நாளாச்சும் நிம்மதியாக இருக்க போகிறேன். அவங்க இந்த வீட்டில் தாராளமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்துலையும் அவளை தலையிடவனான்னு சொல்லு அப்படின்னு கத்திட்டு ரத்னவேல் அங்கேருந்து போனதும் அம்மா நீங்கள் 2 பேரும் பண்ண வரைக்கும் போதும், தயவு பண்ணி என் அப்பாவுக்கு சம்மந்தமான விஷயத்தில் தலையிடாதீங்கம்மா, எனக்கு அப்பா கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வள்ளியை போட்டு அந்த இடத்துல நம்ம ஜானகியை தட்டிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வேதநாய்க்கு வந்து தெரிய வந்துருச்சு ரேணுகா தான் இப்படி வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ கண்ணா பின்னான்னு தட்டிட்டு இருக்காங்க படுபாவி. இந்நேரம் அந்த வள்ளி களத்தில் தாலி இருந்திருக்காது, அதே டைம் வேலையும் களத்தில் தாலி கட்டியிருப்பான். நீ பண்ண குறுக்கு வேலையால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேதநாய்க்கு ஒரு பக்கம் அந்த இடத்துல ரேணுகாவை வெளுத்து எடுத்து